ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா நான் வந்து இஞ்சி டீ போட்டிருக்கேன். ஸோ இது ஈவினிங் டைமு. ஸோ இஞ்சி டீ நல்லா சூடாக போட்டு குடித்தா நல்லாயிருக்கும். சரி, அது போட்டுட்ருந்தேன். சைடில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடு பண்ண வச்சுருந்தேன். இது உளுந்து வடை செய்கிறதுக்காக வச்சுருந்தேன். மாவு ஆட்டுறப்பயுமே வந்து உளுந்து வடைக்கும் சேர்த்து பண்ணி வச்சுருவேன் எப்பயுமே. ஸோ அதனால் வந்து சரி உளுந்து வடை போட்டு தரலாம் அப்படின்னு. ஹஸ்பண்ட் வந்து 7க்கு என்னமோ தான் வந்தாங்க. அந்த டைம் தான் நான் வந்து உளுந்த வடை போட்டு டீ போட்டு கொடுத்தேன். ஸோ நானும் கொஞ்சம் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு சேர்த்து போட்டோம். ஸோ வாங்க சாப்பிட்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வெண்பொங்கல் செஞ்சிட்ருக்கேன் நைட்டுக்கு தான். ஸோ ஒரு 2.5 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் தான் நான் செய்வேன். ஸோ நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மிளகு சீரகம் வந்து ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகா போட்டுக்கோங்க. காரத்துக்கு வந்து பச்சை மிளகா போட்டால் நல்லாயிருக்கும் வெண்பொங்கலுக்கு. ஸோ அதனால் போட்டுட்டு தள்ளி குதித்து ஓடி வந்துட்டேன். ஏன்னா பச்சை மிளகாவை எண்ணெயில் போட்டால் வெடிக்கும்ல. ஸோ அதனால் இது பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். ஒரு 1/4 டம்ளர் வந்து பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். அதில் வந்து ஒரு 1/2 டம்ளர் போல் வந்து பச்சரிசி போட்டுக்கிறேன். ஸோ கரெக்டாக இருக்கும் இந்த ரேஷியோ படி பண்ணால். நான் வந்து ஒரு 1/4 டம்ளருக்கு மேலேயே வந்து அரிசி போட்டேன்ல. ஸோ இப்போ 1 டம்ளர் அரிசி போட்டிங்கன்னா 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அந்த ரேஷியோ படி பண்ணி பாருங்கள், வெண்பொங்கல் சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து அந்த 1/2 டம்ளருக்கு மேலே அரிசி போட்டேன்னா அதே அளவுக்கு வந்து 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஸோ கரெக்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு அப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. இதில் வந்து நான் முந்திரி பருப்பும் போட்டிருக்கேன். ஹஸ்பண்ட் வந்து ஏதோ ஒரு இடத்துலேருந்து முந்திரி பருப்பு வந்ததாக வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதனால் முந்திரி பருப்பு கொஞ்சம் இருக்குதா, அதனால் சன் வந்து விருதை கொடுத்தா அந்தளவுக்கு சாப்பிட மாட்டார். ஸோ அதுக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி இதிலெல்லாம் போட்டு சமைப்பேன். ஸோ அது அப்படியாவது அவனுக்கு சத்து வருமில்ல. ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னியில் கொஞ்சோண்டு வந்து இஞ்சி துண்டு போட்டிங்கன்னா ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இஞ்சி துண்டு இல்லைன்னா வந்து இது போட்டுக்கோங்க, பூண்டு. நான் வந்து இஞ்சி போட்டிருக்கேன், நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு. ஸோ அந்த ரேஷியோ படி பண்ணிங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நல்ல அந்த கன்சிஸ்டன்சி வந்து நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக வந்து விசில் போடுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2-3 ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். ஸோ நெய் வந்து லாஸ்ட்டாக ஊற்றுனீங்கன்னா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இங்கே பாருங்கள் வெண்பொங்கல் எவ்வளோ சாஃப்டாக நல்லா இருக்குன்னு. ஒரு கப்பில் எடுத்து அப்படியே கொட்டினீங்கன்னா நல்லா அப்படியே இருக்கும். ஸோ அப்புறம் வந்து கொஞ்சோண்டு மீதி மாவு இருந்துச்சு, உளுந்த வடை செஞ்சுட்டேன். அடுத்த நாள் வந்து ஸ்கூல் கிளம்புறப்போ மார்னிங் எடுத்தது. சடனாக கொஞ்சம் டைம் கிடச்சிது, அதனால் இதை எடுத்தேன். ரொம்ப ரெசிபிலாம் காமிக்கல. ரசம் வச்சுருந்தேன், சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். லேட்டாக இருந்தது, அதனால் வந்து வேகமாக செய்கிற மாதிரி இருந்தது. ஒரே ஒரு முட்டை மட்டும் சன்னுக்காக வச்சுட்டு காலையில் வந்து தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். தோசையும் சட்னியும் வச்சு கொடுத்துட்டேன். மத்தியானத்துக்கு வந்து ரச சாதமும் முட்டையும் வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து காஃபி குடிக்க போகிறேன். ஸோ கொஞ்சம் பசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு, டயர்டாகிடுச்சு. இப்போ தான் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். கொஞ்சம் தூங்கலான்னு பார்த்தேன், தூங்கவும் முடியல. ஸோ 2 கட்டனாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் டிவி பார்த்து முடிச்சுட்டு சரி நம்ம வேலையை செய்வோம். ரொட்டீனாக பண்ணுறப்ப தான் வந்து அந்த டயர்ட்னஸ் வந்து ரொம்ப இது பண்ணிடுது. சரி நான் காஃபி குடிச்சிட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறப்போ என்ன பண்ணுறேன்னு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா காஃபி குடிச்சிட்ருக்கேன். ஸோ காஃபியில் வந்து சேவு போட்டு சாப்பிட்றேன். எத்தனை பேர்த்துக்கு இது மாதிரி டேஸ்ட் பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஸோ காஃபி இருக்குது. இந்த சைட் பார்த்தீங்கன்னா சேவு பேக்கெட்டு. ஸோ இதை வந்து இதுக்குள்ளே போட்டு சாப்பிட்றதும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சாம்பாருக்குள்ளே முக்கி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ரசத்தில் போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த டேஸ்ட் பிடிக்கும். சாப்பிடுவீங்களான்னு சொல்லுங்கள், நல்லாயிருக்கும் டேஸ்ட். ட்ரை பண்ணி பாருங்கள். முறுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் காஃபியில். இது வந்து பார்த்திங்கன்னா டேபிளெல்லாம் க்ளீன் பண்ணணுன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ ட்ரெஸ்ஸு மடித்து வைக்கிறது இன்னும் ரிமைனிங் அப்படியே இருக்குது. ட்ரெஸ் தான் நிறையா சேர்ந்துட்டே போகுது. ஸோ அதை மடித்து வைக்கணும்னு பார்த்துட்ருக்கேன். ஸோ இது வந்து
காலையிலே பண்ணிட்டேன் இந்த ரசமும் முட்டையும் தானே கொடுத்துருந்தேன். இப்போ வந்து ஹஸ்பண்ட் சாப்பிட்றதுக்கு வந்து செய்யணும். ரசம் மட்டும்தான் இருக்குது, அதனால் வந்து கொஞ்சோண்டு பருப்பு வைக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி வந்து நான் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிக்கணும்ல, ஸோ வீக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து சாதம் வடித்த கஞ்சி. இந்த தண்ணி குடித்தா ரொம்ப நல்லது. சாதத்தில் உள்ள சத்து வந்து பாதி சத்து இந்த தண்ணியில் தான் இருக்கும். ஸோ இந்த கஞ்சி கொடுக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் சூடு பண்ணி குடிச்சிட்டு இருந்தேன். ஸோ நல்லா இருந்தது. இது குடித்தாவே நல்லா வந்து ஒரு ஸ்ட்ரென்த்து கிடச்ச மாதிரி ஆயிரும். ஸோ கொஞ்சோண்டு பருப்பு வச்சேன். சைடில் வந்து பார்த்திங்கன்னா முட்டை பொரியல் பண்ணலாம் அப்படின்ட்டு 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் மட்டும் இந்த முட்டை பொரியல் பண்ணலாம் அப்படின்னு. சன்னுக்கு வந்து அவிச்ச முட்டை கொடுத்து விட்டேன். அதனால் இது வந்து தாளித்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சோண்டு வெங்காயம் கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சீரகம், அப்புறம் கருவேப்பிலை இதை போட்டு நல்லா தாளிச்சுக்கணும். அந்த வெங்காயம் வந்து நல்லா தாளிச்சு ஒரு மாதிரி லைட் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க. நான் 2 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். இதில் கொஞ்சோண்டு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா பொரியலாட்டம் முட்டை பொரியலாட்டம் வந்துடும். ஸோ லைட்டாக ரொம்ப கிண்டிக்கிட்டு கொடுக்காது, ஓரளவுக்கு லைட்டாக கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா முட்டை பொரியல் ரெடி ஆயிரும். அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் போட்டுக்கோங்க லாஸ்ட்டாக ஃபைனலாக. இது வந்து காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சோண்டு வந்து பச்சை மிளகாவை போட்டு தாளிச்சுக்கோங்க. அப்போ வந்து கொஞ்சம் காரமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த முட்டை பொரியல் வந்து நல்லாயிருக்கும், எனக்கு பிடிக்கும். ஸோ இந்த இதில் வந்து ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது காலையில் செய்கிறதுக்கு வந்து ஈஸியான பொரியல். நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து கொடுத்து விட்றதுக்கு எதுவும் இல்லைன்னா முட்டை மட்டும் இருந்ததுனாவே போதும். முட்டையும் கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் போட்டு செய்யுங்க, பெரிய வெங்காயம் போடாதீங்க. சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் இதில் முட்டையில் வேறு போட்டிங்கன்னா இன்னும் நல்லது சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் அவசரத்துக்கு எதுவும் இல்லைன்னா நான் இந்த மாதிரி தான் செய்வேன். முட்டை வந்து எப்பயுமே கொஞ்சம் வச்சுருக்கணும்னு நினைப்பேன். ஸோ அப்போது வந்து இதை செஞ்சு கொடுத்துர்லாம். சாம்பார் சாதத்துக்கு, ரச சாதத்துக்கு, புளிக்குழம்புக்கு எல்லாத்துக்குமே இந்த முட்டை பொரியல் நல்லாயிருக்கும். சேனல் சத்யா. இன்றைக்கி எப்படி போல் ஒரு 2 நாள் பிளாக் பார்க்கலாம் வாங்க. ஸோ வந்து இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7 ஆக இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, இப்போ தான் வந்து கொஞ்சம் நேரம் வந்து படுத்திருந்தேன். வந்து தூங்கலை, இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபோன் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன், வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து வீடியோஸ் பார்க்குறது தான் வந்து என்டர்டெயின்மெண்ட்டே என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து டீ காஃபி குடிச்சிக்கிட்டே வந்து வீடியோஸ் பார்க்குறது. அப்புறம் பார்த்திங்கன்னா பாட்டு கேட்குறது எனக்கு வந்து பிடிக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வேறு எதுவும் எனக்கு சொல்ல தெரில, பிடிக்கும். ஓவராலாக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுவேன். அப்புறம் ஸ்நாக்ஸ் பிடிக்கும். பட் இப்போ வந்து ஸ்நாக்ஸில் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால் வந்து வெயிட் ரெடியூஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம எப்பயுமே வந்து உடம்பு குறையிறப்போ பார்த்திங்கன்னா சீக்கிரமாக எதிர்பார்க்க தோணும் கண்டிப்பாக எல்லாத்துக்கும். அந்த பொறுமை வந்துச்சுனாவே வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து வெயிட் குறைஞ்சிரும். ஏன் சொல்கிறேன்னா, வெயிட்டு வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா குறையிறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும். எனக்கு வந்து உடம்பு ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஸோ வெயிட் ரெடியூஸ் ஆகிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரெடியூஸ் ஆக முடியும். ஸோ சடனாக உடம்பு குறைச்சாலும் வந்து நமக்கு வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ ரொம்ப பேசி போர் அடிக்க விரும்பல. ஸோ ட்ரை பண்ணேன், பாப்பா ஒரு ரிசல்ட் வந்து இன்னும் அதாவது ஆக்சுவலாக வந்து ஒரு 1 இயர் பிளான் வச்சிங்கன்னா கூட வந்து பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா வந்து ஒன் இயர்னால் அந்த டைம் கேப்புக்குள்ளே வந்து நம்மளால் வந்து ஒரு முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட உடம்பு வந்து குறைக்கிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ வாங்க. இப்போ வந்து நானும் என் சன்னும் வந்து ஈவினிங் டைம் போல் வந்து ஸ்நாக்ஸ் வாங்க போயிருந்தோம் ஸ்டோருக்கு. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நான் தான் வந்து பைக் ரைட் பண்ணேன். பட் வந்து என்னென்னா, எனக்கு வந்து பைக் வந்து ஓட்டி ரொம்ப வருஷமே ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ணிட்டேன், பைக் எடுத்து கிளம்பியாச்சு.
ஏன்னா ஸ்டோருக்கு போகிறப்போ கொஞ்சம் நடந்து போனோன்னா வெயிட் தூக்கிட்டு வர முடியாது அப்படின்னு ரீசனுக்காக நான் வந்து பைக்கு சன் வந்து எனக்கு வந்து பூஸ்டப் பண்ணார். ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து ரொம்ப டவுனாக இருக்கிறப்போ எனக்கு வந்து பூஸ்டப் பண்ணுறது என்னோடய சன்னோட விஷயங்கள் பார்த்து தான் நான் வந்து பூஸ்டப் ஆகுது. ஸோ அவர் என்ன சொன்னார்னா, அம்மா பைக் ஓட்டிகிட்டே வாங்க அப்படின்னாரு. எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, வேணாம் நடந்தே போயிடலாம் அப்படின்னு. சன் ஒன்று, அம்மா எனக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி சில நேரத்துலலாம் எனக்கும் இந்த மாதிரி பயம் வருமா, ஆனால் வந்து ஃபேஸ் பண்ணி எப்படியோ பண்ணிடுவேன். ஸோ ஒன்னாலையும் முடியுமா, நீனும் ஃபேஸ் பண்ணி வாமா அப்படின்னு சொன்னார். ஸோ நான் பைக் ஓட்டுறப்போ பார்த்தீங்கன்னா மெதுவாக தான் ஓட்டினேன், ரொம்ப ஸ்பீடப்லாம் பண்ணல. ஸோ ரொம்ப ஸ்பீடாக போகிறப்ப தான் வந்து நிறையா ரிஸ்க் உண்டு. ஸோ அதனால் மெதுவாக போகிறப்போ, அம்மா பைக் நல்லா தான்மா ஓட்டுறீங்க அப்படின்னாரு. இல்லைடா தங்கம், மெதுவாக தான் ஓட்டிகிட்ருக்கேன், அதனால் எனக்கு வந்து சரியாக வரல தான், மெதுவாக ஓட்டுறேன், அதனால் உனக்கு நல்லா ஓட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சமாளித்தேன். சரி வாங்க. ஸோ வாங்க, நான் என்னென்ன ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கேன்னு காட்டுறேன். ஸோ இது ஒரு கவின்ஸ் மில்க் ஷேக். கொஞ்சம் இது வந்து குடித்தா வந்து மில்கில் செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அதிகமாக கொடுக்க மாட்டேன், எப்போயாவது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இல்லாமல் சோர்ந்து போய் வெளியில் போகிறப்போ, எங்கேயாவது வந்து ரொம்ப டயர்டாக இருக்கப்போ வந்து வெளியில் வந்து இந்த மாதிரி வாங்கி கொடுக்குறது உண்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாக்கோஸ் வந்து அடிக்கடி சாப்பிட்டதில்ல சன்னு. இன்றைக்கி தான் வந்து நான் கேட்டேன், இது சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டேன். பால் ஊற்றி சாப்பிட்றேன்னாரு. ஸோ அதனால் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா 65 rupees. ஸோ இந்த மில்க் ஷேக் பார்த்திங்கன்னா ஸோ 35 rupees. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜிம்ஜாம் பிஸ்கட்டு, அப்புறம் வந்து இந்த கேக் ரோலு, அப்புறம் புவன்டோ குடிக்கிறது வந்து நல்லதுங்கிறாங்க. ஸோ இந்த பிராண்ட் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் அது செஞ்சது தான். ஸோ 100 years லீகசின்னு போட்டிருக்காங்க. ஸோ புவன்டோ ஒன்று வாங்கினேன், அதனால புவன்டோ வாங்கி கொடுத்தேன். அப்புறம் 7up வாங்கியிருந்தோம். அப்புறம் இந்த சிப்ஸு வந்து கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது தான், எப்போயாவது வாங்கி தருவேன், அவ்வளோதான். அதுவும் ஒன்று, அதுக்கு மேலே தாண்டாது. அப்புறம் இந்த வேஃபர் பாக்கெட் ஒன்று, இதை தான் வந்து ஸ்நாக்ஸாக கொடுத்துருக்கேன். சன் வந்து கராத்தே கிளாஸ்க்கு போயிருக்காரு. இதுவும் இன்னொரு பாக்கெட் இதுவும் கொடுத்து விட்ருந்தேன். ஸோ அதான் ஓப்பன் ஆகிருக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் பாக்கெட் வாங்கியிருக்கேன். ஸோ என்னைக்காவது சமையல் செய்ய கஷ்டமாக இருந்ததுன்னா வந்து நான் நூடுல்ஸ் தான் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து 2 பாக்கெட் வாங்கியிருக்கேன். இதில் வந்து காய்கறி மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா காய்கறியும் அவங்க சாப்பிட்ட மாதிரி இருக்கும், ஹெல்த்தியாகவும் போன மாதிரி இருக்கும் நம்மளுக்கு, அதனால். அப்புறம் சும்மா மல்லிகை ஜாமான் வாங்கியிருக்கேன். ஸோ கொஞ்சம் மல்லிகை ஜாமான் வாங்கினேன். இதை பற்றி சொல்லியே ஆகணும். என்னென்னா, நம்ம வந்து சிக்கன் மட்டனுக்கு வந்து தனி மசால் பொடி போட்டு யூஸ் பண்ணுவோம். ஆனால் வந்து இது வந்து கறி பவுடர்னு கிடைக்கும். இது வந்து சிக்கனுக்கு போடலாம், மட்டனுக்கும் போடலான்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணோன்னா எதுக்கெல்லாம் போடலான்னு தெரில, பட் வந்து கறி பவுடர்னு போட்டிருக்கோம் இந்த பொடி. இந்த பொடியை யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும், நல்லாயிருக்கும். அதனால தான் வாங்கினேன். இது ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மில்க் பிக்கிஸ் பிஸ்கட். இது வந்து என்னோட ஹஸ்பண்டோட ஃபேவரெட்டு. டீ காஃபி குடிக்கிறப்போ வந்து இது தொட்டு சாப்பிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு பாக்கெட் வாங்கியிருந்தேன். அதான் பெரிய பேக்கெட்டாக வாங்கியிருந்தேன். என்ன இதுக்குள்ளே ஒரு 2 பேக்கெட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட ரேட் பார்த்திங்கன்னா 35 rupees. இந்த கறி பவுடர் பார்த்தீங்கன்னா ரேட் வந்து 35 rupees. ஸோ இதெல்லாம் தான் வாங்கியிருக்கேன். கொஞ்சம் மல்லிகை ஜாமான் தான் கிடக்குது. ஸோ இதை தான் இன்றைக்கி வாங்கியிருந்தது. ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7 ஆகுது. சாங்ஸ் கேட்க போகிறேன். ஸோ நான் வந்து மோஸ்ட்லி வந்து இசை அருவியில் தான் சாங்ஸ் கேட்பேன்.
படம் எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். இது வந்து முத்து படம். ஸோ இந்த படம் வந்து நிறைய டைம் நான் பார்த்துருக்கேன். இந்த படத்தில் வந்து ரொம்ப டச்சிங்கான சீனே வந்து ரஜினியை வந்து அடித்து வெளியில் துரத்துறப்போ, வீட்டை விட்டு போக சொல்கிறப்போ. ஸோ அந்த சீனை பார்த்தா எனக்கு என்ன ஃபீல் கிடைக்கும்னா, எங்கள் அம்மா அப்பா வந்து அடித்து வெளியில் போக சொல்கிறப்போ வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு அந்த மாதிரி நம்ம வீட்டில் அப்பா அம்மா விரட்டினாங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ரியலாக கிடைச்ச மாதிரி இருக்கும். இந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ, அவன் அழுகிறப்பெல்லாம் பார்க்குறப்போ, அச்சோ நான் அம்மா அப்பாவும் இப்படி தானே வீட்டை விட்டு துரத்துனாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும் எனக்கு. இந்த படம் எனக்கு பிடிக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவள் சாப்பிட்ற இதை காமிப்பாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். அந்த சீனு வேகமாக சாப்பிடுவான், அந்த மாதிரி காமெடியும் நல்லாயிருக்கும் இந்த படத்தில். இந்த படம் எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோட, நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர், பை. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை வீடியோஸ். இதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பை, டேக் கேர்.